أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. إن الله ملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. நம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் துவா பரக்கத்தோட அல்ஹம்துலில்லாஹ் நம் முஹர்ரம் மாதத்துடைய 28வது இரவுக்கு வந்துட்டோம். அல்ஹம்துலில்லாஹ் எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே. நம்மளுடைய நேரங்கள் காலங்கள் நம்மளை விட்டு சென்று கொண்டு இருக்கிறது. அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணையும் அவனுடைய இரக்கமும் அவனுடைய நியமத்தும் நம்மகிட்ட போட்டி இறங்கிக்கிட்டு இருக்கு. நம்ம நன்றி செலுத்துகிறவர்களாக இருக்கமா என்ற சிந்தனையோட இன்ஷா அல்லாஹ் என் சலாம் உங்கள் அனைவருக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கு நம்ம இங்கே எடுத்திருக்கிற தலைப்பு கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் குதிசில இருந்து நம்மளுக்கு கற்றுக் கொடுத்த சொர்க்கவாசிகளின் 10 அடையாளங்கள். நம்ம சொர்க்கவாசிகள்னு சொல்கிறதுக்கு 10 அடையாளங்கள். இன்றைக்கி நம்ம மகரிப்பு தொழுதுட்டு இதை சொல்லுவோம்னு நினச்சிக்கிட்டு வந்தேன். இப்போ தாலிமில் இந்த புள்ள படிக்கிறத பார்த்தா அல்லாஹ் நம்மளை எந்த அளவுக்கு கூர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறதுல நம்ம இன்ஷா அல்லாஹ் எல்லாருமே அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கோம். நான் எடுத்தது இந்த பிள்ளைக்கும் தெரியாது, இந்த பிள்ளை இதை படிக்க போகிறாங்கிறது எனக்கும் தெரியாது. அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் திரையை நீக்கி காட்டுமா, இதுக்கு பிறகு எங்களுக்கு என்ன இருக்குன்னு சொன்னதுக்கு பிறகு அந்த வார்த்தைகளை கேட்கும்போது அல்ஹம்துலில்லாஹ். அப்போ இந்த நேரத்தில் இந்த அடையாளத்தை நம்ம இன்ஷால்லா இந்த அடையாளம் நம்ம 10 அடையாளம் நம்மகிட்ட வருவதற்கு வல்ல ரஹ்மான் அருள் புரிவானாக என்ற துவாவோட நம்மகிட்ட இந்த 10 அடையாளம் இருக்கா அப்படின்னு இன்ஷால்லா யோசிப்போம். 10 அடையாளம் இருந்துச்சுண்டா அல்லாஹ்வுக்கு அதிகமாக நன்றி செலுத்துவோம். குறைவாக இருந்தால் அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு தேடி பரிசுத்தமாகி அவன் பொருத்தத்தை பெறக்கூடிய வழிமுறைகளை இன்ஷா அல்லாஹ் செயல்படுத்துவோம் என்ற நிய்யத்தோட கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுறாங்க, சொர்க்கவாசிகளின் முதல் அடையாளம் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கிற அடையாளம் தான். வியாபாரத்தில் நேர்மையாக இருங்கள், முக்கியமாக ஹலால் ஹராமை பேணி வாழுங்கள், சொர்க்கத்தின் அடையாளத்தில் முதன்மையாக இருந்து விடுவீர்கள். சுபஹானல்லாஹ். வியாபாரத்தில் நேர்மை, கொடுக்கல் வாங்கல்ல ஹலால் ஹராம் அல்லாஹ் பாதுகாக்கணும். ஹலால் ஹராம்னா நம்ம என்ன நினச்சிக்கிறோம், ஒரே வார்த்தையில் நினைக்கிறோம் வட்டி ஹராம், தவறு செய்கிறது ஹராம், இப்படி அந்த மேலோட்டமாக நம்ம நினைக்கிறோம். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெரும் பாவங்களில் பொய்யும் உன்னை வச்சுருக்கானே, பொய் பேசாதீங்க அது பெரும் பாவம்னு சொல்லியிருக்கானே. நம்ம பொய்யை தவிர்த்து வாழ்கிறோமா, பொய்யோடு வாழ்கிறோமா? 63 வருடம் நம்ம கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துனியாவில் வாழ்ந்து நம்மளுக்கு வாழை காட்டி கொடுத்துட்டு போயிருக்காங்க. அந்த ரசூல் 63 வருஷமும் ஒரு பொய் கூட சொன்னதே இல்லை. 63 வருடமும் ஒரு பொய் கூட சொன்னதில்லை. அவர்களுடைய உம்மத்தான நாம ஒரு நாள் கூட பொய் சொல்லாமல் போனதில்லை. நவுதுபில்லாஹி மின்ஹு. அல்லாஹ் நம்ம அனைவரையும் அவன் இரக்கத்தை கொண்டு ரசூலின் உம்மத்துங்கிற வரிசையில் நம்ம அல்லாஹ் மன்னிப்பானாக என்ற துவாவை செய்வோம். நம்மளுக்கு வியாபாரத்துக்கு என்ன இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கலாம். வியாபாரம் பெண்கள் என்ன வியாபாரத்தை பற்றி பேசுகிறாங்களேன்னு, ஒரு வியாபாரத்துறையை உருவாக்குறதுக்கு ஒரு பெண்ணு தானே காரணம் சொல்லுவாங்க இல்லையா? ஒரு ஆணுடைய வெற்றிக்கு பின்னால் ஒரு பெண் இருக்காம்பாங்க. அப்போ அந்த ஆண் நேர்மையாக வருவதற்கு அந்த பெண்ணு தான் ஒரு தாயாக, தாரமாக, சகோதரியாக, மகளாக அந்த பெண் உதவுவதனால தான் அந்த மனிதர் சிறந்த மனிதராக வர்றாங்க. அப்போ அந்த வரிசையில் வரும்போது நாம் அந்த நேர்மையாக ஒரு கணவர் வியாபாரம் பண்ணுறதுக்கு, ஒரு மகன் வியாபாரம் பண்ணுறதுக்கு, ஒரு சகோதரர் வியாபாரம் பண்ணுறதுக்கு, ஒரு தந்தை வியாபாரம் பண்ணுறதுக்கு நம்மளுடைய பங்களிப்பு அதில் என்ன இருக்குது சொல்லுவாங்க. பெம்பளை ரொம்ப ஆசைப்பட்டாதான் ஆம்பளை ரொம்ப கடலில் போய் விடுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஒரு உதாரணத்துக்கு செவன்வரிசை பெண்கள்லாம் அப்படி இல்லை, எல்லாரும் அப்படித்தான் சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் நம்ம சொல்லிக்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ் குர்ஆன்ல ஆசைப்படாதீங்க நம்மளுக்கு சொல்லவே இல்லை. அல்லாவும் சொல்லலை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லலை. ஆசைப்படலாம்,
பேராசைப்படக்கூடாது. கோவப்படலாம், அது பெருங்கோபமாக மாறக்கூடாது. அப்ப அந்த அடிப்படையில நேர்மையாக இருக்கக்கூடிய வியாபாரம்ங்கிறது எல்லாருக்கும் சம்பந்தப்பட்டதுனால இன்ஷா அல்லாஹ் ஹலால் ஹராமை பேணி வாழக்கூடியவர்களாக இருந்துட்டோம்டா அல்லாஹ்வுடைய இருவையில நாமளும் சொர்க்கவாசிகள்னு ஒரு அடையாளத்துல நம்ம அல்லாஹ் தஆலா தருவோம். துனியாவில் வாழையிலேயே நம்மளுக்கு அந்த அடையாளம் தெரிஞ்சு போயிடும். இன்ஷா அல்லாஹ் அப்படிப்பட்ட அடையாளத்தை வல்ல ரஹ்மான் நம்மளுக்கு தந்தருள்வானாக. இரண்டாவதாக சொல்றாங்க சொர்க்கவாசிகள்னு அடையாளம், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஜன்னா நஊது பிக்க மினன்னார். நம்ம ஒவ்வொரு நாளும் 5 வக்து தொழுகையிலையும் ஓதுவோம். ஒரு காத்தடிக்கையில், வெயில் போடையில், நம்மளுக்கு மனசு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கையில், கவலையாக இருக்கையில் எல்லா நேரமும் ஓதலாம் இந்த வசனத்தை. இது குர்ஆனுடைய வசனமும் கூட, துவாவும் கூட. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஜன்னத்தை நஊது பிக்க மினன்னார். எல்லாம் எனக்கு ஜன்னத்தை கொடுத்துரு, நரகத்திலேருந்து என்னைய பாதுகாப்பு கொடுத்துருங்க. யார் நரகத்தை நினைத்து பயப்படுறாங்களோ அவங்க சொர்க்கவாசிகளையும் அடையாளத்துல 2வது அடையாளத்துல வர்றாங்க. இப்ப நரகத்துக்கு இருந்து நான் பயப்படுறேன்னு சொல்றேன்னா எந்த நேரம்லாம் பயப்படுறேன்? சபை மத்தியில இருக்கும்போது, இப்ப உங்கள்கிட்ட பேசும்போது நரகத்துக்கு நானும் பயப்படுறேன்னு சொல்லும் போது உங்க உள்ளத்திலையும் அந்த பயம் வர்றது மாதிரி என்னுடைய ஞாபகம் இருக்கா? நான் தனிமையில இருக்கேன், தனிமையில இருந்தாலும் ரப்பு இருக்கான், சொர்க்கம் இருக்கு, நரகம் இருக்குல்ல. அப்ப என்னுடைய வாழ்வு என்னண்டு இருக்கு. இதையெல்லாம் சிந்திச்சு நரகத்துக்கு பயப்படுறவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள்ங்கிற அடையாளத்தையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? ஒரு சஹாபி அங்கிருந்து வர்றாங்க, முகம் ஆடி போயிருக்கு. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துக்கு பிறகு நடந்த சம்பவமாக எழுதியிருக்காங்க. மஸ்ஜித் நபவியில வந்து உட்கார்றாங்க. பக்கத்தில் இருக்கிற தோழர் கேட்குறாங்க, ஏன் இன்னைக்கு ரொம்ப வாட்டமா இருக்கீங்க? அப்போ அவங்க சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாங்க, நம்மளுக்கு அப்பப்போ அச்சமூட்டி எச்சரிக்கை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. நல்லா சொல்லியிருக்காங்கல்ல, அச்சமூட்டிக்கு எச்சரிக்கை செய்வீராக. அதை அச்சமூட்டி எச்சரிக்கை செஞ்சாங்க. இன்னைக்கு நம்மளுக்கு அந்த ஈமானுடைய வலு குறையுதோன்னு நினைச்சு நான் கவலைப்பட்டு அழுகிறேன்டாங்க. யார்? சஹாபாக்களே. இன்னைக்கு நாம அல்லாவுக்கு பயப்படுறோம், ஒரு நேரம் பயப்படுறோம், மறுநேரம் என்ன ஆயிடுது? அல்லாவின் சிந்தனை இல்லாம இருப்பது, திக்ர் இல்லாமல் இருப்பது உயிர் அற்ற இதயம்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அவன் சிந்தனையும் அவனுடைய எண்ணமும் நம்மகிட்ட வந்துகிட்டே இருக்கணும்னு எடுத்து காட்டுறாங்க. அப்ப அந்த அடிப்படையில நரகத்துக்கு பயந்தவர்கள் சொர்க்கத்துல 2வது அடையாளத்துல வர்றாங்க. வாழ்க்கையில நன்மதிமையை நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னு சிந்திச்சு பார்க்கக்கூடியவர்களாக இருக்கணும். அல்லாஹும்ம அஜிர்னா மினன்னார்னு சஹாபாக்கள் ஓதையில எப்படி அந்த நாருக்கு, அந்த நெருப்புக்கு பயந்தாங்களோ அந்த பயம் நம்ம உள்ளத்துல வரணும். இன்னைக்கு நரகத்துடைய நெருப்பை உலகத்தை படைச்ச உடனே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் துனியாவுக்கு வந்துட்டாங்க. அந்த வரலாறு உங்களுக்கு ஓரளவு தெரியும், இருந்தாலும் நான் ஞாபகம் விட்டுறேன். துனியாவுக்கு வந்துட்டாங்க. அல்லாட்ட கேட்குறாங்க, அல்ல எனக்கு பசிக்குதுங்கிறாங்க. துனியாவில் வந்து முதல் விஷயம் பசி. அதனால தான் புள்ள பிறந்த உடனே என்ன செய்யுது? காய்ச்சி 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 காய்ச்சின்னு கத்துது. அதுக்கு பாலை கொடுக்கவும் அமைதியாக படுத்துருது. இப்போ கேட்குறாங்க, அல்ல என்னமோ வயிற்றுக்குள்ளே எனக்கு ஒன்று பண்ணுது. அல்ல விவசாயம் செய்கிறதுக்கு சொல்லி கொடுக்குறான், அதை பிணைகிறாங்க. இப்போ என்ன செய்யறது? சுடுறதுக்கு நெருப்பு வேணுமே. அந்த வரலாறு பூரா பெருசு, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடினால் நம்ம அந்த நபிமார்கள் வரலாறை திருப்பி கொண்டு வருவோம். இப்போ என்ன செய்யறாங்க? அந்த எல்லாரும் கேட்குறாங்க, எல்லாம் இதை மாவை வச்சு நான் என்ன செய்ய? அப்போ நெருப்பு வேணும் சுட்டு திங்கிறதுக்கு. அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துல அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் நரகத்தில் போய் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹிஸ்ஸலாம், மாலிக் அலைஹிஸ்ஸலாத்தில் போய் நெருப்பு வாங்குங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் போகிறாங்க. அப்போ மாலிக் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, நான் நெருப்பு தரமாட்டேன். ஏன்னு கேட்டால் நரகத்துடைய நெருப்பு ஒரு துளி துனியாவில் விழுந்துச்சுன்னா துனியாவே எரிஞ்சிரும். ஒரு துளி, அப்படிப்பட்ட அது கொடூரமான நெருப்பு. அந்த நெருப்பை நான் தரமாட்டேன். அப்போ அல்லாஹ் சொல்கிறேன் மாலிக் அலைஹிஸ்ஸலாத்துல, நான் தான் கூட வாங்க சொன்னேன், நீங்கள் கொடுங்க. அப்போ மாலிக் அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க, யா அல்லாஹ் இந்த நெருப்பை இப்படியே கொடுக்கவா? ஏன்னு கேட்டால் நரகம் படைச்ச நாளையில இருந்து மாலிக் அலைஹிஸ்ஸலாம் சிரிச்சதே கிடையாதான். ஒரு முறை ரசூலுல்லாஹ்ட்ட வந்திருக்காங்க, அப்போ மட்டும்தான் சிரிச்சுக்கிட்டு வந்திருக்காங்க. அதுக்கு பிறகு சிரிச்சதே இல்லையா. காரணம் அந்த வேதனையை நினைச்சு. அப்போ என்ன செய்யறாங்க? அல்லாஹ் சொல்றா, நீங்க ஒரு துளி கொடுங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்க? அந்த ஒரு துளி நெருப்பை எடுத்து சொர்க்கத்தில் உள்ள அல்லாஹ்வின் அர்ஷிக்கு கீழே கடல் இருக்கு, அந்த கடல்ல
ஒரு முறை முக்கி எடுத்த உடனே புகை வரும் இல்லையா, அந்த நெருப்புடைய புகை வரும் இல்லையா, அந்த நெருப்பை எடுத்துக்கிட்டு புகை வந்த நெருப்பை எடுத்துக்கிட்டு துனியாவில் உள்ள கடல்ல 69 தடவை முக்கி எடுக்கிறாங்க. 70 முறை முக்கி எடுக்கப்பட்ட நரக நெருப்பில் வந்த புகை தான் இப்ப நம்மகிட்ட இருக்கிற நெருப்பு. அந்த நெருப்பு அங்கே நரகத்துக்கே போயிருச்சு, அதை அனுப்பிட்டான்ல. இப்ப நம்மகிட்ட இருக்கிறது என்னது? 70 முறை அந்த கங்கை முக்கி எடுத்த புகை தான் நம்மகிட்ட இருக்கு. இன்னைக்கு அந்த புகை கையில லேசா பற்றட்டுமே, நம்ம நிலைமை என்ன ஆகுது? அந்த அடுப்புல இருக்கிற நெருப்பு நம்மளை சுட விடாம அல்லாஹ் தஆலா காப்பாத்தி உணவு சமைக்க வைக்கிறானே, அது எல்லாம் மீறி வந்து நம்மளை சுடலையே. அதெல்லாம் கொஞ்ச நேரம் நம்ம சிந்திச்சு பார்த்தோம்டா, சுப்ஹானல்லாஹ். அந்த பாத்திரம் ஏதாவது நம்மளுக்கு சுற்றுச்சுன்னா நம்ம என்ன நினைக்கணும்? இந்த பாத்திரமே நம்மளை இப்படி சுற்றுச்சே, நம்ம என்ன இன்னைக்கு தவறு செஞ்சோம்? அல்லாஹ் எச்சரிக்கை பண்றான். இந்த சூட்டை காட்டி நீ என்ன செஞ்சேன்னு சிந்திச்சு பாருன்னு நம்மளுக்கு எச்சரிக்கை காட்டுறான். அப்படின்னு நம்ம உணரணும் ஒழிய நம்ம சொல்லுவோம் வீர தழும்ப பார்த்தீங்களான்னு. லேசாக சுற்றுருந்துச்சுன்னு வைங்கள, குக்கரோ மற்ற ஏதோ ஒன்று சுற்றுருச்சுன்னு இது என்னன்னு கேட்டாங்கன்னா நாங்கள் சமையல் பண்ணுறோம்ல வீர தழும்பு இல்லை. அல்ல நம்மளுக்கு எச்சரிக்கை காட்டுறோம். நம்ம அன்னைக்கு என்ன தப்பு செஞ்சோம்? இல்லை நம்ம அன்னைக்கு இல்லை, நம்ம செஞ்ச தப்புக்கு அல்லாஹ் தஆலா உடனே மட்டும் பிடிச்சேன்னா நம்ம நிலைமை என்ன ஆகும்? அந்த அடிப்படையில் அல்லாஹும்ம அஜ்ரினா மினன்னார்னு சஹாபாக்கள் சொல்லையில் என்ன நினைப்பாங்களாம்? அந்த நெருப்பு அந்த நரக நெருப்பு முகத்தில் வீசுறது மாதிரி உணர்வாங்க. அந்த முகத்தில் வீசினா எப்படி இருக்கும்? இப்போ இந்த வெயில ஆட்டோவில் போய் அனல் காற்று மாதிரி அடிக்கையில் நம்மளுக்கு எந்த அளவுக்கு வேதனை கொடுக்குது? அல்லாஹ் நம்மளை அனைவரையும் பாதுகாப்பானாக. அப்போ அந்த அடிப்படையில் இரண்டாவது அடையாளம், நரகத்துக்கு பயந்து பாவங்களை விட்டு விலகுபவர்கள் தான் சொர்க்கத்தின் அடையாளம் உள்ள இரண்டாவது ஆள். பாவம்டா அதுல எல்லாம் வந்துடும், இன்ஷா அல்லாஹ் நம்ம அதை புரிஞ்சுக்கிடுவோம். மூணாவது அடையாளம், அல்லாஹ்வையும் ரசூலையும் பின்பற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நம்மளுடைய ஈமானின் வெற்றி எதில் இருக்கிறது என்று சிந்திக்க வேண்டும். நம்மளுடைய ஈமானுடைய வெற்றி எதுல இருக்குன்னு சிந்திக்க வேண்டும். அல்லாஹ்வை நெருங்கக்கூடிய சுய சிந்தனை, சுய கட்டுப்பாடு எல்லா நிலையிலும் இருக்கணும். அல்லாஹ் ரசூல நெருங்கக்கூடிய சுய சிந்தனை, நான் இந்த காரியம் செஞ்சா அல்லாஹ் மகிழ்ச்சி அடைவான், நான் இந்த காரியம் செஞ்சா என் ரசூல் மகிழ்ச்சி அடைவாங்க, நான் இந்த திக்கிற ஓதுனா எனக்கு இது நன்மை தரும், இந்த பாவத்தை விட்டு தவிர்த்தா எனக்கு தீமையிலிருந்து விலகக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். அப்ப சுய சிந்தனையும் வேணும், சுய கட்டுப்பாடு வேணும். பாவம் செய்யாமல் இருக்கிறதுக்கு கட்டுப்பாடு வேணும், நன்மை செய்யறதுக்கு சுய சிந்தனை வேணும். இப்ப யாராவது நீங்க தொழுங்கன்னு சொல்ல, நான் என்ன சொல்லுவேன்? அதான் தொழு தெரியும், தொழுதுகிட்டே இருக்கேன் அப்படின்பேன். எனக்கு சுய சிந்தனை இருந்தா நான் என்ன செய்வேன்? அந்த பயம் வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா, யாரும் சொல்லி வரணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி சுய கட்டுப்பாடு, பாவம்னு தெரியுது, குற்றம்னு தெரியுது, இது செஞ்சா குறை ஏற்படும்னு தெரியுது, அப்ப நான் என்ன செஞ்சுக்கிடுவேன்? எனக்கே நான் கட்டுப்பாடு வைக்கக்கூடியவளாக இருக்கணும். அந்த அடிப்படையில இருந்தோம்டா சொர்க்கத்தின் அடையாளம் உள்ளவர்களாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்றாங்க. இப்ப அல்லாஹ்வையும் ரசூலையும் பின்பற்றி வாழணும். நம்ம மட்டும் எப்படி வாழ்றோம்? அல்லாஹ்வையும் ரசூலையும் தானே பின்பற்றி வாழ்றோம். இதுக்கு என்ன நம்மளுக்கு மாற்று கருத்து என்ன இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கலாம். கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்ணும் போதும் உறங்கும் போதும் அவங்க நடக்கும் போதும் அமரும் போதும் எல்லா நிலையிலையும் அல்லாஹ்வை சிந்திக்க சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு நம்ம வாழ்க்கை அப்படி இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம முதல் பரிசோதனையா பார்ப்போம். அல்லாஹ்வை நம்புறதுல, அல்லாஹ்வுக்கு பயப்படுறதுல, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெறுறதுக்கு நம்ம முயற்சி பண்றதில்ல. அடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துக்காகவே வாழ்ந்தாங்க, உம்மத்துக்காகவே துஆ செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, நாளை மறுமையிலையும் உம்மத்துக்காகவே துஆ செய்யக்கூடியவர்களாக இருக்காங்க. அப்படிப்பட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நம்ம எத்தனை முறை ஒரு நாளைக்கு நினைக்கிறோம்? நம்ம மறந்துடக்கூடாதுன்றே அல்லாஹ் தஆலா தொழுகைக்குள்ள கொண்டாந்து அந்த சலவாத்தை கொண்டாந்து வச்சுட்டான். அல்லாஹ்வுடைய ஏற்பாடுல அந்த சலவாத்தை மட்டும் தொழுகைக்குள்ள வைக்காட்ட நம்ம எத்தனை முறை ரசூலுல்லாஹ்வை நினைப்போம்? ஒரு கண நேரம் சிந்திச்சு பார்ப்போமே. சலவாத்துக்கள்ங்கிறது 12,000 சலவாத்துக்கள் இருக்கான்.
செலவாத்துடைய தொகுப்புல 12,000 செலவாத்துல நம்மளுக்கு தெரிஞ்சது எத்தனை செலவாத்து? நம்ம செலவாத்துக்களை ஓதி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நெருங்குறோமா? ஒரு முறை நீங்க செலவாத்து சொன்னீங்கண்டா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றேன், நீ ஒரு முறை நீங்க செஞ்சீங்க சொன்னீங்கண்டா, நான் 10 முறை உங்களுக்கு பாவத்தை மன்னிக்கிறேன், 10 நன்மையை எழுதுறேன், 10 தரஜாக்களை உயர்த்துறேன். சுப்ஹானல்லாஹ். உங்க மேல 10 முறை ரஹ்மத்தை பொழியிறேங்கிறான். 40 விஷயம் கிடைக்குது ஒரு செலவாத்து ஓதுனா. அப்படிப்பட்ட அந்த செலவாத்தை நம்ம எந்த அளவுக்கு ஓதி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நெருங்குறோம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நெருங்குறதுக்கு இன்னொரு பெரிய வழி சுன்னத்தான வழி வாழ்க்கை முறை. ரசூலுல்லாஹ் சுன்னத்தை பேணி வாழ்ந்தது மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை முறை. நான் இப்போ சமீபத்தில் ஒரு வீட்டுக்கு போயிருக்கல, வீட்டில் நுழையிலே வீட்டு தொடப்பை வாசலுக்கு நேரம் இருந்துச்சு. அப்போ நான் உள்ளே போயிட சொல்லுவேன், கொஞ்சம் நேரம் ஆகிட்டேன், தண்ணியெலாம் கொடுத்தாலும் குடிச்சு கொஞ்சம் நேரம் தொடப்பத்தை எடுத்து ஓரமாக வச்சிடலாமே மாண்டேன். அந்த பிள்ளை சொன்னேன், ஏம்மா தொடப்பங்களை இருக்கிறதுனால என்ன அப்படின்னா, இல்லை அது ஒரு மாதிரி அது நம்ம எல்லாரும் உட்காந்துருக்கோம், இவ்வளோ பெண்கள் உட்காந்துருக்கோம், ஆண்கள் அந்த பக்கம் உட்காந்துருக்காங்க, இது தொடப்பை எதிர்த்தாப்புல வாசலுக்கு நேரம் இருக்கிறது சரியில்லையம்மா. இது இல்லாமல் ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க. நான் இந்த வார்த்தை சொன்ன உடனே அவங்க கேட்குற கேள்வி, இது இல்லாமல் ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க, அது வீட்டை சுத்தப்படுத்துறது. அது எங்கே வைக்கணுமோ அங்கே நம்ம முன்னோர்கள் சொல்லுவாங்க, 2 தொடப்பத்தை ஒன்றா வைக்காதீங்க, தனித்தனியாக பிரித்து வைங்கம்பாங்க. அப்போ அதுலேயும் ஒரு கருத்து இருக்கும் இல்லையா? இது என்ன காரணம், இது என்ன விஷயம் அப்படின்னு நம்ம போகிறத விட அல்ஹம்துலில்லாஹ் சொல்லியிருக்காங்க. இது நம்ம எடுத்து வைக்கிறதுனாலையோ அது சேர்த்து வைக்கிறதுனாலே நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அப்போ ஒரு சின்ன சின்ன அமலை கூட நம்ம என்ன செய்யறோம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த அமல். வாசல்ல செருப்பு இப்போ நம்ம கலட்டுறோம், அழகா நம்ம ஒரே பகுதியில் கலட்டலாம். நம்ம என்ன செய்யறோம்? நம்ம செருப்பையே இங்கிட்டு அங்கிட்டு ஒன்று இங்கிட்டு ஒன்று போட்டுறோம். நான் சமீபத்தில் ஒரு பெரிய பயானுக்கு போயிருந்தேன். ஒரு அம்மா கலட்டி ஒரு செருப்பு அந்த மூலையிலையும் ஒரு செருப்பு இந்த மூலையிலையுமா போட்டு வந்தாங்க. எனக்கு கொஞ்ச நேரம் ஒன்றும் புரியலை. செருப்பை இப்படி பிரித்து போடக்கூடாதம்மா, ஏம்மா நீங்கள் செருப்பை பிரித்து போட்டிருக்கீங்க? நீங்கள் வேற அப்பப்போ காணாமல் போயிடுது, அது ஓரமாக கிடக்கும், இது ஓரமாக கிடக்கும், போயிட மாட்டிட்டு போய் அது பாட்டுக்கு இருக்கும். அவங்க எந்த அளவு யோசிச்சிருக்காங்கன்னு பாருங்க. இது அவங்க யோசிச்சது தப்பா ரைட்டா நான் சொல்ல வரல. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செருப்புகளை மாத்தாதீங்கன்னு இருக்காங்களே, ஜோடியாத்தான் கலட்டணும், அங்கே ஒன்று இங்கே ஒன்று போடாதீங்கன்னு இருக்காங்களே. செருப்பு காணாம போயிருங்கிறதுக்காக வேண்டி ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தை தவற விடலாமா? வலது காலை போடுங்க, இடது காலில் கலட்டுங்கன்னு இருக்காங்க. இன்னைக்கு நம்ம வலது கால் எது இடது கால், நம்ம இப்போ இங்கே இருந்து போறவங்களையே நான் சொல்றேன், நம்ம கால் செருப்பு எப்படி கலட்டிட்டு உள்ள வந்திருக்கோம், நம்ம போய் எப்படி போட போறோம். அப்படி எல்லா விஷயத்திலையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தான வாழ்க்கை நம்மகிட்ட வந்துட்டா அல்லாஹ்வை ரசூலையும் நெருங்கக்கூடிய வாய்ப்பு வந்துட்டா நாளை மறுமையில் அல்லாஹு தாலா சொர்க்கவாசிகளேன்னு கூப்பிடுற கூட்டத்தில் வரக்கூடிய வாய்ப்புல 3வது அடையாளமாக அல்லாஹு தாலா நமக்கு தருவான் இன்ஷா அல்லாஹ். 4வது அடையாளம், பாவ மன்னிப்பு அதிகமாக தேடுபவர்களை சொர்க்கவாசிகளின் அடையாளமாக கருதுறாங்க. அதாவது பாவ மன்னிப்பு தேடுறது. இப்ப அல்லாஹ் சைத்தானை சபிச்சான், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை இறக்கி விட்டான், அவனை தூக்கி எரிஞ்சான், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை சொர்க்கத்துல இருந்து இறக்கி விட்டான். சைத்தானை என்ன செஞ்சான்ல, எரிஞ்சான். எரிகிறதுக்கும் இறக்கி விடுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? இப்ப இவன் இப்லீஸை எரிஞ்சதுக்கு காரணம் என்ன? பொறாமை. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை இறக்கி விட்ட காரணம் என்ன? ஆசை. அவங்க அந்த கனியை சாப்பிட போனது ஆசையின் தூண்டுதல் தானே போனாங்க. அப்ப தந்தையுடைய ஆசையின் தூண்டுதல் நம்ம பிள்ளைகளுக்கும் இருக்கும். எல்லா படைப்புகள்ல கடைசியா படைச்ச படைப்பு நம்ம தான், மனித படைப்பு தான். உலகத்தை எல்லாமே படைச்சு வச்சுட்டு தான் எல்லாம் நம்மளை படைச்சான். இப்போ நம்ம சொல்லுவோம்ல, சமையல்லாம் முடிச்சுட்டு இருந்தா விருந்துக்கு யாராவது வர்றாங்க, எல்லாம் முடிச்சப்ப ரெடியாக இருந்தோம்னா என்ன செய்வோம்? அல்ஹம்துலில்லாஹ் நம்ம எல்லா வேலையும் முடிச்சிட்டோம், சாப்பிட்றதுக்கு மனுஷன் வந்துட்டாங்க, ஒரு திருப்தி இருக்கும். நம்ம எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டு யாரும் வரலன்னு வைங்களேன், அப்போ ஒரு கவலை வரும், இருக்கு இல்லையா?
இப்ப அல்லாஹ் என்ன செய்யறான், உலகம்ங்கிற பெரிய வீட்டை, வீடு மட்டும் வீடு, உலகம்ங்கிற வீடு மட்டும் இல்லை, அந்த மனிதனுக்கு என்ன என்ன தேவை, என்ன தேவை எல்லாத்தையும் அல்லாஹ் தஆலா கொடுத்து நம்மளதான் லாசா படைச்சான். ஆனா கண்ணியப்படுத்துறது எந்த படைப்பை தெரியுமா? மனித படைப்பை தான் எல்லாம் கண்ணியப்படுத்துறான். ஆடை அணிவிக்க வச்சிருக்கான், சுய சிந்தனையை கொடுத்துருக்கான், கல்வி அறிவை கொடுத்துருக்கான், சுய கட்டுப்பாட்டை நம்மளுக்கு கொடுத்துருக்கான், வாழ்க்கைங்கிற தத்துவத்தை அல்லாஹ் தஆலா சொல்லி கொடுத்துருக்கான். எந்த பறவைகளுக்கு வாழ்க்கை தத்துவத்தை சொல்லி கொடுக்கல, ஆனா அது எல்லாம் மீறாது. நம்ம சொல்லி கொடுத்த நம்ம தான் அல்லாஹ் நம்மளை அனைவரையும் பாதுகாக்கணும், எல்லாம் மீறக்கூடியவர்களாக இருக்கு. அப்ப இப்படிப்பட்ட ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை இறக்கி விட்ட காரணம் பேராசாமி. அவன் பொறாமப்பட்டதுனால அவனை அல்லாஹ் தஆலா சபிச்சான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஆசையோட இருந்ததுனால துனியாவுல இறக்கி விட்டு பாவ மன்னிப்பு தேடுனதுனால மன்னிச்சான். இப்ப நம்ம அல்லாஹ்ட்ட நம்ம கேட்கணும், தௌபாங்கிறது வேற, இஸ்திக்பாருங்கிறது வேற. தௌபாங்கிறது நான் இனிமே செய்ய மாட்டேன்னு உறுதி எடுப்பது. இஸ்திக்பாருங்கிறது என்னைய மன்னிச்சிரு அல்லான்னு அவன்கிட்ட கதறு. நம்ம ஒரு 5 வேளை தொழுகையிலையோ இல்லை நம்ம ரகஜத்திலேயோ இல்லை லுஹா நேரத்திலேயோ நம்ம எந்த வக்திலையினாலும் அல்லாட்ட கதறி என் பாவத்தை மன்னிச்சிருன்னு கண்ணீர் வடியாத கண்கள் இருந்து என்ன லாபமா? ஒரு நேரமாவது என்ன செய்யணும், அவன்கிட்ட பாவத்தை நினைச்சு அழுகணும். நம்ம குடும்ப சுமையை இறக்கி வைக்கிறதுக்குலாம் நல்லா அழுவோம். குடும்ப சுமையை இறக்குறதுக்கு, நோய் நொடி நீக்கிறதுக்கு, வீடு வாசம் வேணும்னு கேட்கறதுக்கு, சொத்து சுகம் எல்லாத்துக்கும் அழுக நல்லா வந்துடும். ஆனா பாவத்தை மன்னிச்சிருன்னு கேட்டு அழுகக்கூடிய கண்ணீர் நம்ம தொழுகக்கூடிய 9 வக்து நார்மலா, அதாவது அதிகபட்சமா தொழுகக்கூடிய 9 நேரம் வரும். தஹஜ்ஜுத், சுபுகு, இஸ்ராக்கு, லுஹா, லொஹரு, அசரு, மகரிபு, இஷா, இதுல அவ்வாவில் தொழுவோம் இல்லையா? இது எல்லாம் 9 வக்து வரும். நம்மள ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 5 வக்து தொழுங்கன்னு சொன்னவங்க இந்த 9ஐயும் என்ன செஞ்சாங்க, கடமையாக ஆக்கிக்கிட்டாங்க. நம்மளை கடமையாக ஆக்க சொல்லலை. ஏண்டா நம்ம இன்ஷால்லா என்ன செய்யலாம், நம்ம தொழுகலாம். இந்த 9 நேரத்திலையும் நம்ம ஒரு நேரமாவது அல்லாஹ்ட்ட பாவத்தை மன்னிச்சிருன்னு அழுதுருக்கமா? ஆனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் 100 வருடம் தனிமையில அழுதாங்க. யா அல்லாஹ் என் பாவத்தை மன்னிச்சு, ரப்பனா லலம்னா அன்புசனா வ இல்லம் தக்ஃபிர் லனா தர்ஹம்னா லகூனன்ன மினல் ஹாசிரீன். இந்த ஆயத்தை ஓதி 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 கேட்டாங்க. ஹவ்வா அலைஹிஸ்ஸலத்தை பார்த்து ஹவ்வா அலைஹிஸ்ஸலத்தோட சேர்ந்து நம்ம தாயின் தந்தையுமாக சேர்ந்து 200 வருஷம் கேட்டாங்க. 300 வருடங்களுக்கு பிறகு ரப்புல் ஆலமீன் உங்களை மன்னிச்சுட்டேன்னா. இன்னைக்கு நம்மளை அல்லாஹ் தஆலா வக்துக்கு வக்து மன்னிக்கிறேங்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துமார்களுக்கு வக்தை நம்மளுக்கு கொடுத்துருக்கேன் இல்லையா? எப்படி கொடுத்துருக்கேன்? நம்ம அந்த வக்தை புரிஞ்சு பார்த்தாலே அல்ஹம்துலில்லாஹ். ஒவ்வொரு வக்துக்கு நடுவுல செய்யற பாவங்களை நான் மன்னிச்சிறேன், நீ இதை மன்னிச்சுட்டேன் மன்னிச்சு தூங்க போய் நீ எஸ்ஸா தொழுது சீக்கிரமா தூங்கிருங்க, உன் பாவத்தை மன்னிச்சு அன்று பிறந்த பாலகர்களாக தூங்க வைக்கிறேன். சுப்ஹானல்லாஹ். இப்படிப்பட்ட ரப்புல் ஆலமீன்ட்ட பாவ மன்னிப்பு நம்ம தேடக்கூடியவர்களுக்கு என்ன அடையாளம்? சொர்க்கவாசிகள்ங்கிற அடையாளத்தை அல்லாஹ் தர்றான். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் பாவ மன்னிப்பு கேட்டு அழுது இந்த சதை இருக்கு இல்லையா, இதை அரிச்சிருச்சான் அந்த கண்ணீர். இந்த எலும்பு தெரிகிற வகையை அழுது இருக்காங்க. அப்ப நம்ம இன்ஷால்லா நம்ம புரியணும் இல்லையா? அதாவது நம்மளுக்கு ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் தொழுதாங்க, மகரிபு தொழுக, நோய் விலகுனதுக்கு. அதுதான் மகரிபு நம்மளுக்கு. அப்புறம் அதுக்கு பிறகு வந்தது தாவூத் அலைஹிஸ்ஸலாம். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்க, பாவத்தை நினைச்சு அல்லாட்ட அழுகுறாங்க. 4 ரக்காயத்து தொழுது அல்லாட்ட மன்னிப்பு கேட்கணும்னு தொழுது நிற்கிறாங்க. நின்று என்ன செய்யறாங்க, அழுது 3 ரக்காயத்து தொழுதுட்டு 4வது ரக்காயத்துக்கு எந்திரிக்க முடியலையா? அந்த அளவுக்கு உடல்ல வலி இல்லாம போயிருச்சு, இதாகிட்டாங்க. என்ன செஞ்சாங்க, 3 ரக்காயத்திலே கீழே உக்காந்துட்டாங்க. அல்லாஹ் அதை பார்த்து ரசிச்சு மகரிபுடைய தொழுகைன்னு வச்சுட்டான். மற்ற வக்திலே நம்மளுக்கு தந்திருக்கேன் இல்லையா? அல்லாஹ்
அப்ப நம்ம ஒவ்வொரு வரலாறுகளுக்குள்ள போகும்போது நபிமார்களே எப்படி அழுதுருக்காங்க, நாம இன்னைக்கு எப்படி இருக்கோம்? பாவத்தை நினைச்சு அழுகிறோமா? மத்த குற்றங்குறை மத்ததெல்லாம் நினைப்போம். நம்ம பாவம் என்னது செஞ்சிருக்கேன், ஏன்னா அல்ல பகிரங்கப்படுத்தலையே. பாவத்தை வெளியில சொல்லாதீங்கன்னு வேற நம்ம சொல்றான். ஒரு மனிதன்ட்ட போய் நான் இந்த பாவம் செஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்றது ஒரு பெரிய பாவம். அல்ல, உன் பாவத்தை நான் மன்னிச்சிருக்கேன், நீ என்கிட்ட மறைமுகமா மன்னிப்பு கேளு. யாருக்குமே தெரியாம மறைச்சு வச்சத நீ மறைமுகமா கேளு, நான் மன்னிச்சிரேங்கிறான். அப்ப நம்மளுக்கு என்ன அடையாளமாக இருக்கு? நம்ம பாவ மன்னிப்பு தேடுவதனால அல்ஹம்துலில்லாஹ் சொர்க்கத்தின் அடையாளமாக இருக்கு. சுயூதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, நாளை மறுமையில 120 சப்புகளாக நம்ம நிப்போமா. அப்ப எல்லா நபிமார்கள்ட்டையும் நம்ம போய் என்ன செய்வாங்க, அல்லாஹ்ட்ட சிபாரிசு பண்ணுங்க, சபாத்தை செய்ய சொல்லுங்க, எங்களுக்கு மன்னிப்பு வழங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் போகும்போது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் வர எல்லாரும் போய் கேட்கும்போது எல்லாரும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை தான் கை காட்டுவாங்க. இதுல எல்லா நபிமார்களுமே என்ன செய்வாங்கண்டா, 1,24,000 நபிமார்களுமே நான் இந்த பாவம் செஞ்சிருக்கேன், அதை நினைச்சு நான் கவலையா இருக்கேன், இந்த பாவம் நான் செஞ்சிருக்கேன், ஒவ்வொருத்தருமே அந்தந்த வார்த்தையை சொல்லி சொல்லி சொல்லுவாங்க. ஆனா ஈசா அலைஹிஸ்ஸலாம் மட்டும் நான் பாவத்தின் காரணமாக நான் வரலன்னு சொல்லவே இல்லை. உலகத்துல பாவமே நினைக்காத நபி யாருன்னா ஈசா அலைஹிஸ்ஸலாம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்ற, என்னை கடவுளாக வணங்குனாங்க, அதுக்கு அல்லாஹ் பிடிச்சிருவானோன்னு நான் நிக்கிறேன்னாங்க, என் பாவத்தின் காரணமா நிக்கிறேன்னு சொல்லவே இல்லை. அல்லாஹ் பரிசுத்தப்படுத்துறான். அப்ப இந்த வரலாறுல நம்ம எதுக்கு தெரிஞ்சுக்கிறோம்? நம்ம இந்த மாதிரி மன்னிப்பு கேட்டு 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 கடைசியில யார்கிட்ட போய் அழுவோம்? கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட மன்னிப்பின் மூலமாக, நம்ம பாவ மன்னிப்பின் மூலமாக, அவங்களுடைய சிபாரிசின் மூலமாக அல்லாஹ் நம்மளை மன்னிப்பான். அல்லாஹ் 4 வாக்குறுதி கொடுக்குறான் குர்ஆன்லயே. நீ எனக்கு உதவி செய், நான் உனக்கு உதவி செய்கிறேன். முதல் வாக்குறுதி, நீ எனக்கு உதவி செய். அல்லாஹ்வுக்கு நம்ம என்னமா உதவி செய்யறோம்? அல்லாஹ்வுக்கு நம்ம என்ன உதவி செய்யறோம்? நீ எனக்கு உதவி செய், நான் உனக்கு உதவி செய்கிறேன். முதல் வாக்குறுதி. 2வது, நீ எனக்கு நன்றி செலுத்து, நான் அதை அதிகப்படுத்துகிறேன். நீ எனக்கு நன்றி செலுத்து, நான் உனக்கு சுக்குர் அதிகப்படுத்துறேன். நன்றி வந்துட்டாலே என்ன ஆயிரும்? சுக்குர் நம்மளுக்கு வர ஆரம்பிச்சு. சுக்குர் வந்தாலும் நன்றி செலுத்தணும், சுக்குர் வராட்டாலும் நம்மளுக்கு நன்றி செலுத்தணும். சுக்குர் வராம எதுவும் எந்த காரியமுமே இல்லை. அடுத்த 3வது சொல்ற, என்னிடம் நீ கேள், நான் உனக்கு பதில் கொடுக்கிறேன். நீ என்கிட்ட கேளு, நான் உனக்கு தர்றேன், உனக்கு பதில் சொல்கிறேன். நீ என்னையை விட்டுட்டு எல்லார்ட்டையும் கேட்டுட்டு அவங்ககிட்ட கேட்டேன் இவங்ககிட்ட கேட்டேன் எனக்கு கிடைக்கல, எல்லாமே நோயா இருக்கட்டும், சங்கடமா இருக்கட்டும், கவலையா இருக்கட்டும், எல்லாமே ரப்பே உன்னை விட்ட எனக்கு யாருமே இல்லை. டோட்டலா சொல்ற வார்த்தை அதுதான். வணக்கத்துக்குரியவன் அல்லாஹு தஆலாவை தவிர யாரும் இல்லை. முடிஞ்சு போச்சு. என் கணவர் இருக்காரு, என் பிள்ளைங்க இருக்காங்கன்னா நினைச்சுக்கிட்டு நம்ம அல்லாட கேட்கலையே, யாரும் இல்லைன்றோம். அதே மாதிரிதான் நீ கொடுத்த உறவுகள். இது கணவரை கொடுத்தது நீ, தாய் தந்தையை கொடுத்தது நீ, எல்லாமே நீ தானே கொடுத்துருக்க. அப்ப நம்ம அல்லாஹ் சொல்ற, நீ என்னிடம் கேள், நான் உனக்கு பதில் கொடுக்கிறேன். 4வதாக சொல்ற, நீ என்னை நினைவு கூறு, நான் உன்னை நினைவு கூறுகிறேன். இப்ப இந்த 4 வாக்குறுதியில ஒரு வாக்குறுதி உங்கள்கிட்டயே விட்டுருக்கேன், போறதுக்குள்ள சொல்லுங்க, நீ எனக்கு உதவி செய், நான் உனக்கு உதவி செய்கிறேன். இதுக்கு மாஷா அல்லா மாஷா அல்லா. நீ எனக்கு உதவி செய்யனா என்ன? முடியாதவர்களுக்கு, எளியவர்களுக்கு, நம்மகிட்ட இருக்கக்கூடிய ரிசுக்கில் இருந்து எப்படி உதவணுமோ, எந்த பைசாவில் உதவுனா இவங்களுக்கு சரியா வரும். அதாவது ரூபாண்டா எல்லாம் பைசாவாயிராது, உதவிண்டா எல்லாம் உதவி ஆயிராது. இப்போ வயிறு நிறைய சாப்பிட்டு உட்காந்துருக்கிறவங்ககிட்ட ஒரு டப்பா நிறைய பிரியாணியை கொண்டு கொடுத்து தின்னுன்னு வச்சு அமுக்குன்னா அந்த திங்க முடியுமா? நான் உதவி செய்கிறேங்கிற பேரில். வெள்ளிக்கிழமையானா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? உணவு கொடுங்க, எளியவர்களுக்கு உணவு கொடுக்கறது சிறப்பு நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க, கொடுக்கலாம். வெள்ளிக்கிழமை நம்ம நிலைமையெல்லாம் என்ன ஆகுதுன்னு நினைக்கிறீங்க? மிஸ்கின்கள் அந்த சாப்பாடை வாங்கி எந்த அளவுக்கு வீண் விரயம் ஆகுது தெரியுமா? அன்னைக்கு வெளியே வந்தாதான் தெரியும்.
நம்ம ஏன்னா வெள்ளிக்கிழமை நம்ம அன்னைக்கு வெளியே வரமாட்டோம். வெளியே வந்து பார்த்தா தான் தெரியும் அந்த பொருள்கள் எவ்வளவு வேஸ்ட் ஆகுது. வாங்கின ஹோட்டல்கள்லயே விற்கப்படுது. அதை வந்து தேவை அறிந்தவர்களுக்கு ஒரு பைசாவா கொடுத்தா என்ன செய்வாங்க? அதை அடுத்த வேலை அவங்க பயன்படுத்திக்கிடுவாங்க. இன்னைக்கு நம்ம அதை பயன்படுத்துறது மாதிரி உதவி செய்யணும். அதே நேரத்தில் யாருக்கு இந்த பைசாவை கொடுக்கணும்? ஜக்காத்து பணமா அது யாருக்கு செல்லும்? சதக்கா பணமா அது யாருக்கு செல்லும்? ஹதியா பணமா அது யாருக்கு செல்லும்? கஃபாராவா இருந்தா யாருக்கு செல்லும்? சதக்கத்துல் ஜாரியாண்டா அது என்னென்னு கொண்டு கொண்டு ஒப்படைக்கணும். இது ஈசல் தவாமுண்டா அதை எப்படி ஒப்படைக்கணும்? நேர்ச்சை நம்ம நேர்ந்துட்டா எப்படி நேர்றோமோ அதை அப்படியே நிறைவேற்றணும். இதுக்கு எல்லாமே நம்மளுக்கு மால் தேவை, பைசா தேவை. இதெல்லாம் செய்யறதுக்கு பைசா தேவை. அதை நம்ம அல்லாட்ட என்னன்னு கேட்கணும்? ஏன் அல்ல எனக்கு ஹலாலான ரிஸ்க்காக கொடு, நான் பிறருக்கு உதவி செய்ய மனப்பான்மையும் கொடு. பணம் இருப்பவர்கள்லாம் கொடுக்கக்கூடிய எண்ணம் உள்ளவர்கள் இல்லை. எண்ணம் உள்ளவர்களுக்கு அல்லாஹ் தஆலா என்ன செய்வான்? கொடுப்பதற்கு யோசிச்சுதான் கொடுப்பான். ஏன்னா யாரை எப்படி வாழ வைக்கணும்னு அல்லாஹ் நாடுறானா அது மட்டும்தான். கசாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு முறை அவங்க எழுதுறாங்க, கிதாப்லாம் எழுதுறாங்க, பேப்பர் நிறைய எழுதிட்டாங்க. தூக்கிக்கிட்டு அடுத்த இடத்துக்கு போய் சொல்லி கொடுக்குறது போறதுக்காக வேண்டி எடுத்துட்டு போறாங்க. இவங்க பெரிய மூட்டையை சுமந்துட்டு போறதை பார்த்த ஒரு திருட வந்தவங்க என்ன செஞ்சாங்க? டக்குன்னு இவங்க மூட்டையை பறிச்சுக்கிட்டு ஓடுறாங்க. கசாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு அளவு ஓடுறாங்க. ஓடையில் சொல்றாங்க, அதுல பணங்காசுலாம் இல்லைப்பா, நான் எழுதியிருக்கிற பேப்பருங்கிறப்ப அதுல எல்லாமே இருக்கு, அது பணங்காசு இல்லைங்க. அந்த மனிதர் நின்றார். பணங்காசு இல்லைன்னு சொன்ன உடனே அந்த மனிதர் ஓடுனவர் நின்றார். நின்ற உடனே வேகமா போய் அந்த மூட்டையத்தா, இதுல நான் படிச்ச கல்வி, நான் பிறருக்கு எத்தி வைக்கிற கல்வி எல்லாமே இதுக்குள்ளதான் இருக்கு, இதை நீ எடுத்துட்டு போய் என்ன பண்ண போறதா அப்படிங்க. அந்த மனிதர் சொன்னாராம், அப்ப கல்விங்கிறது வெளியில தான் இருக்கா, உள்ள இல்லையா உங்கள்கிட்டேண்டாராம். சொல்ல புரியுற மாதிரி இருக்கா? இவ்வளவு பதட்டப்பட்டு வாங்குறீங்களே இந்த பேப்பரை, இது வந்து வெளியில தான் இருக்கா உங்களுக்கு, உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இல்லையா கல்வி? இதை கேட்டது கசாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி யானை பாதையை திறந்து கொடுத்துச்சான். யானை பாதைண்டா அவங்களுக்கு மறைவான விஷயங்களை அல்லாஹ் தஆலா கற்றுக் கொடுக்குறான். அப்பதான் சொன்னாங்களாம், எனக்கு இந்த கல்வியில புடிமானம் வர்றதுக்கு ஒரு திருடனுடைய உதவி தேவைப்பட்டுச்சுண்டாங்க. அந்த மனிதனுடைய வார்த்தை. அப்படி நம்ம வார்த்தைகளால உதவி செஞ்சும் போது அல்லாஹ் தஆலா நம்மளுக்கு ஆறுதலாக இருப்பான். பணமாக உதவி செய்யும் போது நம்மளுக்கு அல்லாஹ் பல மடங்காக தருவான். எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். நம்ம அலி ரலியல்லாஹு தஆலா ஒரு மாதுளையை கொடுத்துட்டு 10 மாதுளை வாங்கினாங்க இல்லையா? ஒரு மாதுளையை கொடுத்துட்டு வர்றாங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா பாத்திமா ரலியல்லாஹு தஆலா மாதுளை பழம் ஆசையா இருக்குன்றதுனாலதான் போய் உழைச்சு கொடுத்து அதை வாங்கிட்டு வர்றாங்க. வரையில ஒருத்தர் கரெக்டா மாதுளை பழம் அவருக்கு ஆசை வரணும், அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அந்த பழத்தை கொடுத்துட்டாங்க. வீட்டுக்கு வர்றாங்க. பாத்திமா ரலியல்லாஹு தஆலா எந்த விதமான நோய் உடம்பு முடியாம இருந்தது மாதிரியே இல்லை, நார்மலா இருக்காங்க. என்ன நீங்க நார்மலா இல்லை, நீங்க போன கொஞ்ச நேரத்திலேயே எனக்கு மாதுளம்பழம் திங்கணுங்கிற ஆசையும் வரல, போயிருச்சு, என் உடம்பும் ஆஃபியத்தாயிருச்சுன்றாங்க. அங்கே கொடுத்தாங்க, அல்ல இங்கே சுகத்தை கொடுத்துட்டான். இப்போ 2 பேரும் இருக்கையில சல்மான் பாரிஸ் ரலியல்லாஹு தஆலா வந்து கதவை தட்டுறாங்க. அலி ரலியல்லாஹு தஆலா போய் கதவை திறக்கிறாங்க. என்னன்னு கேட்டா ஒரு தட்டுல மாதுளம்பழம் இருக்கு, 9 பழம் இருக்கு. அலி ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, இது எங்க வீட்டுக்கு வந்தது இல்லை, கொண்டுகிட்டு போங்கன்ட்டாங்க. நம்மள மாதிரி ஆளா இருந்தா அந்த பழக்கும் சரி, இந்த ஆராய்ச்சியெல்லாம் நம்ம பண்ணுவோமா? நான் என்னையும் சொல்றேன், உங்களையெல்லாம் இல்லை, என்னையும் சொல்றேன். இப்போ என்ன செஞ்சாங்க? அனுப்பிட்டாங்க. சல்மான் பாரிஸ் ரலியல்லாஹு தஆலா சிரிச்சுக்கிட்டே என்ன செய்றாங்க? தன்னுடைய பாக்கெட்ல இருந்து அந்த ஒரு பழத்தை எடுத்து வச்சு கொடுக்குறாங்க. இப்போ அலி ரலியல்லாஹு தஆலா வாங்கிட்டாங்க. அப்போ கேட்டாங்களா சல்மான் பாரிஸ் ரலியல்லாஹு தஆலா, 9 இருந்துச்சு, ஏன் நீங்க எழுக்கலை? அல்லாஹ் சொல்லியிருக்கான், 1 கொடுத்தா அவன் பாதையில் 10 தருவேண்டு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நன்மை செஞ்சீங்கன்னா 10 நன்மை கிடைக்குன்னு இருக்காங்க. இதில் 9 தானே இருக்கு. நான் அல்லாஹ்வுடைய பாதையில் ஒரு பழம் கொடுத்துட்டு வந்தேன், 10 பழம் தானே இதில் இருக்கணும். இந்த நிகழ்வை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தான் என்கிட்ட அந்த 10 பழத்தை கொடுத்தாங்க. நீங்கள் 1 எடுத்து வச்சுக்கிட்டு அலியின் ஈமான சோதிச்சு பாருங்கன்றாங்க. யாருடைய ஈமான? இன்னைக்கு நம்மளுக்கெல்லாம் அந்த சோதனை நடந்தால் நம்ம எதில் நம்ம மார்க் வாங்குவோம்? நல்லா யோசனை பண்ணி பாருங்க. நம்ம ஈமான்லாம் எந்த அளவுக்கு இருக்கு? வெள்ளிக்கிழமை கண்ணாடி உடையக்கூடாதான், நம்ம ஈமான் அப்படித்தான் இருக்கு.
கண்ணாடி பாத்திரம் வெள்ளிக்கிழமை உடஞ்சிச்சுன்னா முசிபத்தான். அது எதுல இருக்குன்னு தெரியல. அப்ப சனிக்கிழமை உடஞ்சா பிரச்சனை இல்லை போல. இன்னும் நம்ம ஈமானை எதுல வச்சிருக்கோம்? அந்த கண்ணாடி பாத்திரத்துல தான் வச்சிருக்கோம். லைட், அதாவது நல்ல விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்கல கரண்ட் போயிடக்கூடாதான். இதெல்லாம் நம்ம சகுனம் இருக்கா? நம்மளையெல்லாம் இந்த மாதிரி ஈமான் செக் பண்ணா நம்ம நிலைமை என்ன ஆகும்? அப்ப நம்ம இன்ஷா அல்லாஹ் நம்ம நினைப்போம், அல்லாஹ் தஆலா 4 வாக்குறுதி கொடுக்குறான், அந்த 4 வாக்குறுதிக்கும் சொந்தக்காரங்க நம்ம தான் இன்ஷா அல்லாஹ். அப்ப நம்மளுக்கு எத்தனை சொல்லியிருக்கோம்மா? 3 4. 5வது அடையாளம், ரகசியமாகவும் பகரகசியமாகவும் அல்லாவிற்காக சதக்கா கொடுப்பவர்கள் வலது கை கொடுப்பது இடது கைக்கு தெரியாமல் கொடுக்க வேண்டும். உறவுகளுக்கு உதவுவதால் 2 நன்மை கிடைக்கும். இப்படிப்பட்டவர்கள் சொர்க்கத்தின் அடையாளம் உள்ளவர்கள். அதாவது வெளியில கொடுக்கிற சதக்காவை நம்ம குடும்பத்திலேயே, எத்தனையோ பேர் நம்ம குடும்பத்துல தேவை இருக்கும், ஆனா வெளியில சொல்லாத நிலைமையில இருப்பாங்க. எல்லாரும் டக்குன்னு என்ன செஞ்சிட மாட்டாங்க, யார்கிட்டையும் எதையும் கேட்டுற மாட்டாங்க. ஒரு சிலர் கேட்டாலும் பல பேர் என்ன செய்வாங்க, என் ரப்பு பார்த்துக்கிடுவான், என் ரப்பு எனக்கு கொடுப்பான் அப்படிங்கிற அந்த உறுதியோட இருப்பாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு சதக்காவை வலதுகரத்துக்கு கொடுப்பது, இடதுகரத்துக்கு தெரியாம கொடுப்பவர்கள் சொர்க்கத்தின் அடையாளம் உள்ளவர்களாம். சுப்ஹானல்லாஹ். அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு மனிதர் வர்றாங்க, வந்து கேட்குறாங்க, என்னுடைய தேவை இது இருக்கு, நீ எனக்கு உதவி செய்யுங்கிறாங்க. அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ன செஞ்சுட்டாங்க, டக்குன்னு ஒரு இடது கையில எடுத்து கொடுத்துட்டாங்க. அப்ப பக்கத்துல இருந்தவங்க சொல்றாங்க, இமாம் அவர்களே, நீங்க பாடம் எடுக்கையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலது புறத்தை தான் முற்படுத்துவாங்க, இடது புறத்தை முற்படுத்த மாட்டாங்கன்னு சொல்லியிருக்கீங்க. வலது கரத்துல தான் எல்லா வேலையும் செய்யணும்னு சொல்லியிருக்கீங்க. நீங்க சொல்லி நாங்க எத்தனையோ விஷயங்களை மாத்திருக்கோம் இமாமே, நீங்க இப்ப இடது கையில கொடுத்துட்டீங்களே, அவருக்கு அது பரக்கத்தாக இருக்குமா? அந்த வாங்கிட்டு போன மனிதருக்கு பரக்கத்தாக இருக்குமா அப்படின்னு அவங்க கேட்டதுக்கு அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, எனக்கும் தெரியும் வலதை தான் முற்படுத்தணும், ரசூலுல்லாஹ் வலது கரத்துல தான் கொடுக்க சொல்லியிருக்காங்கன்ட்டு. நான் ஒரு அமௌண்ட் அவருக்கு சொன்ன, அவர் சொன்ன அந்த இதுல கொடுக்கணும்னு என்ன வந்துருச்சு. நான் என்னுடைய இடது பக்கம் தான் அவர் இருக்காரு, நான் கொடுக்க வேண்டிய அமௌண்ட் இடது பக்கம் தான் இருக்கு. நான் வலது கரத்தை போறதுக்குள்ள என் நப்சு இவ்வளவு கொடுக்காத, இதை குறைன்னு சொல்லிட்டா, நான் அதனால என்ன செஞ்சேன், இடது கரத்துல கொடுத்தேன், என்னுடைய நிய்யத்து ரப்புக்கு தெரியும் அப்படின்ட்டாங்க. இன்னைக்கு நம்ம அந்த அளவுக்கு அல்ஹம்துலில்லாஹ் நம்மளால முடிஞ்ச விஷயங்களை அல்லாஹ் தஆலா துஆவை கொண்டும் சதக்காவை கொண்டும் உங்கள் முசீபத்தை நீக்கி கொள்ளுங்கள் கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக அல்லாஹ் சொல்லி இருக்கிறத உறுதி கொண்டு சொர்க்கவாசியின் அடையாளத்தை, 5வது அடையாளத்தை படிப்பார். 6வது அடையாளம், 6வது அடையாளம் என்னவா இருக்கும்? என்னம்மா சொல்லுங்க. அப்படி அடையாளம் இல்லையே, சொல்லுங்கன்னு சொல்ற அடையாளம் இல்லையே. பொறுமை, நீங்க தொழுகை, அப்புறம் இன்னும் யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. குர்ஆன், துவா. அதுவும் துவா தான் முதலே சொல்லியாச்சு, துவாவை கொண்டும் சதக்காவை கொண்டும். சரி, ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். 6வது அடையாளம் என்ன தெரியுமா? சொர்க்கவாசிகளின் அடையாளம் கோபம். கோபத்தை குறைத்து கொள்வது சொர்க்கவாசிகளின் அடையாளம். சொர்க்கவாசிகளின் அடையாளம் நம்மளுக்கு கோபத்தை குறைத்து கொள்வதுண்டா. இன்னைக்கு கோபம்ங்கிறது எத்தனை குடும்பங்களை எல்லாம் பாதுகாக்கணும். ஒரு உறவுகள் வெளியேறி போறதுக்கு கோபம் காரணமா இருக்கு, குடும்பங்கள்ல சண்டை சச்சரவு வர்றதுக்கு காரணமா இருக்கு, கணவன் மனைவி பிரிவுக்கு கோபம் காரணமா இருக்கு, தாய் தந்தையுடைய சிரமங்கள் அதிகப்படுத்துவது கோபமாக இருக்கு. இப்படி எத்தனை வகையாக. சாராதான் எல்லாரும் இருக்கீங்க, இப்ப முடிச்சிருவோம், சீக்கிரம் போய் முடிச்சிருவோம் இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். கோபத்தை யார் அடக்கி கொள்கிறார்களோ, நிதானமான வார்த்தைகளை கொண்டு அல்லாஹ்விற்காக பேசுகிறார்களோ, அவர்கள் சொர்க்கவாசிகளின் அடையாளத்துல 6வது அடையாளத்துல இருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு கோபம் வர்ற இடத்துல வரணும். அந்த கோபம் எப்படிப்பட்ட கோபமா இருக்கணும்? அல்லாஹ்வுக்காக கோபம் இருக்கணும். இப்ப நம்ம அதுக்கு உமர் கத்தாப் ரலியல்லாஹு தஆலாவுடைய வாழ்க்கை அவங்களுடைய வழிமுறை தான்.
அவங்க முதல்ல வாள் எடுக்கும்போது எப்படி கோபத்தில் எடுத்தாங்க? ரசூல்லா மேலே வெறுப்பில் எடுத்தாங்க. திரும்பவும் அதே வாள் தான் எடுத்தாங்க, ரசூல்லா மேலே முகப்பத்தில் எடுத்தாங்க. முதல்ல எடுத்தது ரசூல்லாவை இது வெட்டிடுவேன்னு எடுத்தாங்க. திரும்ப எடுத்தது யார் ரசூல்லா மகுத்தாயிட்டீங்கன்னு சொன்னீங்களோ அவங்கள வெட்டிடு வேண்டாம். கோபம்ங்கிறது ரெண்டு பக்கமும் இருந்துச்சு. ஆனால் எது நியாயமான கோபம்? ரெண்டாவது அவங்களுடைய குணம், கோபக்குணம். அந்த கோபக்குணத்தை மார்க்கத்துக்காக அல்லாவுக்காக மாற்றினாங்க. இன்னைக்கு நம்ம கோபம் வர்றதெல்லாம் எதுக்கெல்லாம் வருது? கோபம் வந்தாலும் என்ன சொல்கிறோம்? நானாவே இருக்க மாட்டேங்கிறோம். அந்த இடத்துல நானா இல்லைன்ற அந்த இடத்துல யார் வருவா? சைத்தான் தான் வருவான். அதாவது பைத்தியத்தின் உச்ச கட்டம் கோபம்ங்கிறாங்க பெரியார்கள். பைத்தியத்துடைய உச்சகட்டம். அல்லாவிற்காக கோபத்தை மெண்டு முழுங்குங்கள்ங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கோபத்தை மெண்டு முழுங்குவாங்கள் நல்லடியார்கள், கோபத்தை மெண்டு முழுங்குவாங்க. இப்ராஹிம் இப்னு அதுகம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹிட்ட சில வாலிபர்கள்லாம் சேர்ந்து வம்பிழுக்கிறாங்க. என்னென்னமோ சொல்லி வம்பிழுக்கிறாங்க. அமைதியாகவே இருக்காங்க. இவர் எப்படியாவது கோவப்படுத்திடணுமே அப்படின்னு என்ன செய்கிறாங்க? ஒருத்தர் கேட்குறாரு, அவங்க பக்கத்தில் ஒரு நாய் படுத்துருக்கு. யார்? இப்ராஹிம் இப்னு அதுகம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பக்கத்தில் நாய் படுத்துருக்கு. அதை பார்த்து சொல்கிறாங்க, இந்த நீங்கள் அல்லா இடத்துல, அல்லாவுடைய சன்னிதானத்தில் நீங்கள் சிறந்தவரா இந்த நாயின் வாள் சிறந்ததான்னு கேட்குறான். ஒரு பையன் கேட்குறான். ஒரு இறை நேசர்கிட்ட இந்த கேள்வி கேட்டால், இறை நேசர்லாம் நம்ம இல்லை, இந்த கேள்வி கேட்டால் நம்ம சும்மா விட்டுருவோமா? இப்ராஹிம் இப்னு அதுகம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்ன பதில் என்ன தெரியுமா? அமைதியான முறையில் சொல்கிறாங்க, அதாவது உங்கள் தாடி பெரியதா நாயின் வாள் பெரியதான்னு கேட்குறாங்க. எல்லா இடத்துல தாடியை சொல்லி கேட்குறாங்க. இப்போ அதுக்கு இப்ராஹிம் அதுகம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ன பதில் சொல்கிறாங்க தெரியுமா? என்னுடைய பாவங்களை மன்னிச்சு அல்லாஹ் என்னை ஏற்றுக்கொண்டான்டா, என் தாடி பெரியது இல்லை, என்னைய மன்னிக்கலை, நான் செஞ்ச பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கலை, அல்லாஹ் அவன் பக்கம் என்னை ஏற்றுக்கிறல அப்படின்னா அந்த நாயுடைய வாள் தான் பெரியதுன்றாங்களாம். அந்த கோபத்தை அவங்க எப்படி காட்டினாங்க? அந்த வார்த்தையை கொண்டு அந்த இளைஞர்கள் மார்க்கத்துக்கு தழுவினதாக வரலாறு சொல்லுது. அப்போ நம்மளுக்கு கோபத்தையும் மாற்றக்கூடிய வல்லமையா அல்லாஹ் நம்மளுக்கு தந்திருக்கான். அப்போ நம்ம கோபம் எதுக்கு படணும்? இப்போ நம்ம வீட்டுகளில் கோபப்படுறோமே, நம்ம பிள்ளைங்க லொஹர் தொழுகலை, அசரு தொழுகலை, காலேஜுக்கு போயிட்டு வர பிள்ளைங்க இருப்பாங்க, ஸ்கூலுக்கு போயிட்டு வர பிள்ளைங்க இருப்பாங்க, பருவ வயது வந்து ஆண்கள் பிள்ளைங்கள்லாம் தொழுகலைன்னு இந்த பிள்ளைகள்கிட்ட யாராவது கோவப்பட்டிருக்கோமா? குரான் எடுத்து ஓதலைன்னு யாராவது கோவப்பட்டிருக்கோமா? மார்க் லிஸ்ட் மட்டும் வரட்டுமே, அந்த மார்க் லிஸ்ட்டில் மார்க்கு குறைஞ்சிட்டா எப்படி கோவம் வரணும்? எப்படி காசை கொட்டி உன்னை படிக்க வைக்கிறேன், நீ இப்படி படிச்சிருக்கிய, இந்த மார்க்கு குறைஞ்சி போச்சே, அல்லாட்ட நாளைக்கு தொழுகலைன்னு மார்க்கு குறைஞ்சி போயிருமே, அதுக்கு அந்த பிள்ளைக்கு கோபத்தை காட்டியிருக்கோமா? கணவன் மனைவிக்குள்ள வாழ்க்கையில தேவையில்லாதுக்கெல்லாம் எத்தனையோ சண்டைகள் வருது. தொழுகைக்கு ஓதுறதுக்கு சண்டை வந்திருக்கா? தகஜத்து சாந்தமான முறையிலேயாவது நம்ம சொல்றோமா? ஆண்கள்கிட்ட தகஜுக்கு எந்திரிச்சிருங்க, நம்மளுக்கு காலங்கள் போய்கிட்டு இருக்கு, இனிமையாவது நம்ம தகஜத்தை தொழுவோம் அப்படின்னு சொல்ற பெண்கள் எத்தனை பேர் இருக்கோம்? அடுத்து குரானை எடுத்து கொஞ்ச நேரமா முத்தாலா பண்ணுங்க, ஓத தெரிஞ்சவங்க முத்தாலா பண்ணுங்க, ஓத தெரியாதவங்க முயற்சி பண்ணுங்க. எத்தனை ஆண்கள் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம்? ஒரு கண நேரம் சிந்திச்சு பார்ப்போமே. ஆனால் அதே பெண்மணிகள் நம்ம என்ன சொல்ல தெரியுமா? நான் சொன்னால் என் கணவர்லாம் கேட்க மாட்டார் இந்த விஷயத்துக்கு, ஆனால் உலக விஷயத்துக்கு அதெல்லாம் சொன்னேன்னா நான் கூட்டிகிட்டு போயிடுவேன் தெரியுமா? போகாத இடத்துகளுக்கு கூட சண்டை தான், ஆனால் நான் சொல்லவும் வந்துடுவார். மற்ற விஷயங்களுக்கெல்லாம் நம்ம என்ன செஞ்சிருவோம்? கடிவாளத்தை போடுற நம்ம மார்க்க விஷயத்தில் கோபப்பட்டிருக்கோமா? ஏன்னா அது கோபப்பட்டு நல்வழிப்படுத்தியிருக்கோமா நம்ம குடும்பத்தை அப்படின்னு நம்ம சிந்திச்சு பார்ப்போம். இந்த அடையாளத்துக்கு தகுதி நம்மளுக்கு வந்திருக்கான்னு பார்ப்போம். 7வது அடையாளம், பிறரின் குற்றங்களை மன்னிப்பார்கள். அடுத்தவங்க பாவம் தப்பு செஞ்சுட்டாங்கண்டா, நம்மளுக்கு யாராவது எதிரியாக இருந்துட்டாங்க, நம்மளுக்கு ஏதாவது தப்பு செஞ்சுட்டாங்க, நம்ம மேலே கோபப்பட்டுட்டாங்க, நம்மளை ஏதாவது எதுன்னு அவங்கள மன்னிப்பாங்க. கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா வெற்றியில மக்காவை விட்டு அந்த குறைஷிகள் தான் துரத்துனாங்க. உம்ரா செய்ய போறாங்க, உள்ள நுழைய விடல. எத்தனை கொடுமைகள் அத்தனையும் தாங்கி இப்ப மக்கா வெற்றி, போர் இல்லாம சண்டை இல்லாம அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் வெற்றியை கொடுத்துட்டான். எப்படி வெற்றி பெற்றாங்க? காபத்துல்லாவுக்கு எல்லாரும் வந்து வர்றவங்களுக்கு எல்லாம் பொது மன்னிப்பு.
எல்லாருக்கும் பொது மன்னிப்புன்னு அறிவிச்சு கொடுத்தாங்க. அப்ப வந்து ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலாவுடைய கூட பிறந்த அண்ணன் அவங்க ரசூல்லாட்ட வந்து என்ன செய்றாங்க, அவங்களும் கொடுமைப்படுத்தியிருந்தவங்க தான். இப்ப ரசூல்லாவுடைய கரம் பற்றி ஈமான் கொண்டாங்க, வந்துட்டாங்க. இப்ப ரசூல்லா கேட்குறாங்க, ஹாலிதுக்கு என்னப்பா ஆச்சு, ஏன் என்னை வந்து பார்க்கல இன்னும், ஹாலித் எப்படி இருக்காங்க? ஹாலித் ரலியல்லாஹு தஆலா எப்படிப்பட்டவங்க தெரியுமா? பத்ரில் எதிரியாக, உஹதுல எதிரியாக, கந்தக்கில் எதிரியாக, கைபரில் எதிரியாக வந்தவங்க. அவங்கள ரசூல்லா விசாரிக்கிறாங்க. எப்படிப்பட்ட மன்னிப்பு! இன்னைக்கு நாம அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த தப்பு செஞ்சிட்டாங்க, என் மையத்துல கூட முழிக்க கூடாது. அவுதுபில்லாஹி மின் ஷர்ரில்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாப்பான்ல. ஒரே வீட்டுக்குள்ள இருக்கிற கணவன் மனைவி பேச்சு இல்ல, ஒரே வீட்டுக்குள்ள இருக்கிற பிள்ளைங்க தாய்க குடும்பங்களுக்குள்ள இருக்கிற அந்த முகப்பத்து இல்ல. காரணம் என்ன? என்னைக்கோ ஒரு தவறு செஞ்ச தவறுகள். நம்ம மன்னிக்கணும், மறக்கணும், ரெண்டும் அல்லாஹ்வுடைய குணம். மன்னிக்கிறது அவன் குணம், மறக்கிறது அதை போயிட்டு போ அப்படின்னு சலுகை விடுறேன்ல, அதுவும் அல்லாஹ்வுடைய குணம். அது அல்லாஹ் ரெண்டையும் நம்மளுக்கு கொடுத்துருக்கான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக நம்ம பெற்றிருக்கோம். இப்படி மன்னிப்பு பெற்று ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா, மக்கா வெற்றி ஹிஜ்ரி 8 நடந்துச்சு, ரசூல்லா ஹிஜ்ரி 10 மகுத்து. அந்த 2 வருஷம் ரசூல்லாவுடைய அருகாமை அவங்களுக்கு கிடைச்சிச்சு. அவங்களுக்கு எப்படிப்பட்ட பாரு, அல்லாஹ்வின் வாழ்ந்து பேர் வாங்கினாங்க. எந்த அளவுக்கு அவங்களுடைய கோபங்கள் எப்படி மன்னிப்பு மாத்துச்சு. இன்னைக்கு நம்ம மன்னிப்பு நம்ம யாரை மாத்தி நம்ம மன்னிச்சிருன்னு யார்கிட்ட போய் கேட்கறதா இருந்தா அவங்க நம்மளை என்ன நினைப்பாங்களோ தெரியாது. மன்னிப்பு கேட்டுட்டோம்னா நம்மளை ரொம்ப தாழ்வா நினைச்சிருவாங்களோ. யாரும் தாழ்வா நினைக்க வேணாம், ரப்பு நம்மளை வந்து உயர்வா எடுத்து நினைக்கட்டும் அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். இப்ப இப்படிப்பட்டவங்க அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் என்ன சொல்றான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக சொர்க்கத்தின் அடையாளம் உள்ளவர்கள் மன்னிப்பது. அடுத்தது, தனக்கு யார் அநியாயம் செய்திருந்தாலும் அவர்களை மார்க்கத்தின்பால் திருப்புவார்கள். தன்னுடைய பாவத்தை மறந்து மன்னிச்சு திக்ரில் சேர்த்து விடுவார்கள். அதாவது தான் பாவம் செஞ்சிருக்கா இல்லாட்ட மன்னிப்பு கேட்டுருவாங்க. அடுத்தவங்க நம்மளை ஏதாவது நம்ம தீங்கு அநியாயம் செஞ்சிருந்தாலும் என்ன செஞ்சிருவாங்க, மன்னிச்சுட்டு அவங்கள நல்வழிப்படுத்துறதுக்காக வேண்டி அவங்களுக்கு துவாவும் செய்வாங்க. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு மனிதர் மேல பொறாம வந்துட்டா அவருக்காக நீங்க நிறைய துவா செய்யுங்க. அவர் உங்களுக்கு அநியாயம் செஞ்சுட்டாரா, நீங்க அவருக்காக நிறைய துவா செய்யுங்க. எல்லாரும் உங்களுக்கு தெரிஞ்ச வரலாறு தான். குத்துச்சண்டையில பேர் போன குருஸ்திங்கிற ஒரு மனிதர், அந்த குருஸ்திங்கிற மனிதர் அலி ரலியல்லாஹு தஆலாவோட சண்டை பிடிக்கிறார். சண்டை பிடிச்சு அலி ரலியல்லாஹு தஆலா என்ன செஞ்சுறாங்க, அந்த மனிதரை கீழே தள்ளி அலி ரலியல்லாஹு தஆலா போய் அந்த மனிதர் எட்டுறது மாதிரி போறாங்க. இந்த நேரத்தில் அந்த மனிதர் கொஞ்சம் உஷாராகி அலி ரலியல்லாஹு தஆலா தள்ளி அவர் கொல்ற நிலைமைக்கு, அந்த அலி ரலியல்லாஹு தஆலா கொஞ்சம் கத்தியை வீசினாருன்னா அவர் இறந்துடணும். அந்த சூழ்நிலை இருக்கையில அந்த குருஸ்திங்கிற அந்த மனிதர் அலி ரலியல்லாஹு தஆலாவுடைய முகத்துல எச்சியை துப்பிடுறாங்க. தப்பிக்கிறதுக்கு வழி இல்லை, இதுதான் கருவி. எச்சியை துப்புன உடனே அலி ரலியல்லாஹு தஆலா வாழை கீழே போட்டுட்டு எந்திரிச்சு போங்கிறார் அப்படின்ட்டாங்க. இந்த மனிதருக்கு ஆச்சரியமா போச்சு, இப்போ போட்டால் ஒரே வெட்டு நம்ம முடிஞ்சிருவோமே, இவர் நம்மளை போக சொல்லிட்டாங்களே. அலி ரலியல்லாஹு தஆலா கேட்குறாங்க, ஓடியாந்து அவர் திருப்பி கேட்குறாரு, என்னையே நீங்கள் ஒன்றுமே பண்ணலை. அப்போ சொன்னாங்க, நான் முதல்ல நான் வாழை எடுத்து உன்னோட சண்டை போட்டது ஈமானுக்காக போட்டேன். இப்போ நீ என்ன செஞ்ச, எச்சியை துப்பிட்ட. இப்போ நான் உன்னை போர் வெட்டினேன்டா, எனக்கு அல்லாட்ட வந்து அல்லாவுக்காக நான் உன்னை வெட்டினேங்கிறது வராது. நீ எச்சி துப்புன இல்லை, அதனால தான் உன்னை வெட்டினேன் எனக்கு பதிவாகும். அதனால உன்னை நான் மன்னிச்சுட்டே மறந்துட்டேன், நீ நல்வழிப்படு அப்படின்ட்டு சொல்லவுமே அந்த மனிதர் அந்த இடத்துல நிற்கிறாங்க. அலி ரலியல்லாஹு தஆலா கொஞ்ச நேரம் இடம் தள்ளி ஒரு 4 ஸ்டெப்பு எடுத்து வச்சு போயிட்டு அல்லாஹ்ட்ட கேட்குறாங்க, யா அல்லாஹ் இந்த மனிதனுக்கு ஹிதாயத்தை கொடுத்துருவேன், என்னமோ ஒரு பாக்கெட்டில் இருக்கிற பணத்தை எடுத்து கொடுத்துருன்னு சொல்றது மாதிரி அலி ரலியல்லாஹு தஆலா அவருக்கு வந்து ஹிதாயத்தை கொடுத்துரு அல்லாஹ், அது ஒன்னால தானே கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அந்த சொல்லிட்டு அடுத்த ஸ்டெப்பு வைக்கல. இந்த மனிதர் ஓடிய அந்த அலி ரலியல்லாஹு தஆலாவுடைய கையை கரம் பிடிச்சி ஈமான் கொண்டதாக வரலாறு. இது சொர்க்கவாசிகளினுடைய அடையாளம். சைத்தான்ட்ட ஒரு மனிதர் ஒரு பெரியார் கேட்டாங்களாம், நீ வந்து எப்படி மனிதர்களை வழிகெடுக்கிற? மனிதர்களை நான் கொஞ்சம் கொஞ்சமா அணுகுவேன், டக்குன்னெலாம் போயிட மாட்டேன்.
முதல்ல அந்த மனிதரை எப்படி எப்படி திசை மாற்றுவேன். சொர்க்கத்தின் அடையாளம் உள்ள மனிதரை கூட செய்தான் எப்படி எப்படி நெருங்குவான். நான் முதல்ல திக்கிற மறக்க வைப்பேன். முதல் விஷயமா என்ன செய்யறான், திக்கிற மறக்க வைப்பேன். இப்படி ஒரு ஒரு அமல்களா என்ன செஞ்சிருவேன், தொழுகை முதல் குரான் முதல் எல்லாத்தையும் நான் என்ன செஞ்சிருவேன், படிப்படியாக கொண்டு வந்துதான் அந்த ஒரு மனிதனை நான் வழிகட்டுப்பேன் அப்படின்னு அவன் சொன்னானா. அப்போ அதுக்கு பெரியார் சொன்னாங்களாம், என்னைய நீ ஒன்றுமே பண்ண முடியாது, என்னைய ஒன்றுமே பண்ண முடியாது, எல்லா விஷயத்திலையும் நீ என்கிட்ட இருந்து நீ தோத்து தான் போவ. அப்போ அவன் சொன்னானா, இந்த பெருமை தான் உங்களை கீழே இறக்கி விடும். யார் சொன்னா? செய்தான் உபதேசம் செய்யறாமா. அவனே உபதேசம் செய்யும் போது நம்ம நம்ம யாருக்கு நசீகத்து செஞ்சிருக்கோம்? நம்ம குடும்பத்தாருக்கா, முகல்லா உள்ள மக்களுக்கா, இல்லை நம்மளை கொண்டு நம்மளை, அதாவது ஒரு ஒரு அமல் செய்யும் போது ஒரு அமலை எத்தி வச்சவர்களுடைய நினைவு வந்துட்டாலே அல்லாஹு தாலா என்ன செய்யறான், அமல் செய்தவர்களுக்கு என்ன கூலி கொடுக்குறானோ அதே எத்தி வச்சவங்களுக்கும் கொடுத்துறான். அப்ப கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமிழ்நீர் துப்புவதில் இருந்து அரசராக ஆளுவது வரைக்கும் சொல்லி கொடுத்துருக்காங்களே. அப்ப நம்மளுக்கு அவர்கள் மூலமாக அல்லாஹ் நம்மளுக்கு நன்மை தந்துக்கிட்டு இருக்கான் இல்லையா. இது நம்மளுக்கு 7வது அடையாளம், 8வது அடையாளமாக இருக்கு. 9வது அடையாளம், குரானின் வார்த்தையை போல் வாழ்க்கையை அமைத்துக் கொள்பவர்கள் சொர்க்கத்தின் அடையாளம் உள்ளவர்கள். குரானுடைய வார்த்தையை போல. அல்லாஹு அக்பர். குரானுங்கிறது நம்மளுக்கு அல்ஹம்துலில்லாஹ் நேர்வழி, ஹிதாயத்து, தொழுக எல்லா சட்டங்களையும் அல்லாஹ் தஆலா கொட்டி வைத்திருக்கிற பெரிய பொக்கிஷம். யார் எந்த வீட்டுல குரான் ஓதப்படலையோ அந்த வீடு வறுமையின் வீடுங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நல்லா பாதுகாக்கணும்ல. நம்ம அல்லாட்ட கேட்குறோம், எல்லாம் எனக்கு பரக்கத்தை கொடு பரக்கத்தை கொடுண்டு எவ்வளவு துவா கேட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த குரான்ல ஒரு 4 ஆயத்தை ஓதிட்டு கேட்போமே, நம்மளால முடிஞ்ச வரைக்கும். அப்ப நம்ம இன்ஷா அல்லாஹ் குரானின் வழி வாழ்பவர்கள் யாருண்டா, அல்ஹம்துலில்லாஹ் எல்லாமே குரான் சொல்லி கொடுக்குற வழி. குரான்ல அல்லாஹ் இதை சொல்லியிருக்கான், அதனால நான் இதை செய்யறேன். அல்லாஹ் இதில் செய்யக்கூடாதுன்னு இருக்கான், அதனால நான் செய்யலை. என்ன வருவது எல்லாமே அந்த இதை வச்சு வர்றது. அடுத்ததாக 10வது அடையாளம் என்னண்டா, என்னுடைய கல்வை ரப்பே உன் பக்கம் திருப்பி விடு. அதாவது அல்லாஹ்வின் பக்கம் அனுதினமும் திரும்பி வாழக்கூடியவர்கள் சொர்க்கத்தின் அடையாளம் உள்ளவர்கள். அல்லாஹ்வின் பக்கம் நம்ம எப்படி திரும்பி மேற்க கிப்லாவின் பக்கம் திரும்பி உட்காந்து அல்லாஹ் 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 அல்லான்னு சொல்லிக்கிட்டே இருந்தா அல்லாஹ்வின் பக்கம் திரும்புறதாயிருமா? அல்லாஹ்வின் பக்கம் திரும்புறதுண்டா என்ன? என்னுடைய சொல், என்னுடைய செயல், என்னுடைய நாவு, என்னுடைய கல்வி எல்லாமே அவன் பக்கம் நான் ஒப்படைக்கணும். அலி ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, 3 விஷயத்தை நீங்க முதல்ல பாதுகாத்துக்கங்கன்றாங்க. என்ன? நாவை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வின் பக்கம் நீங்க திரும்பி விடுவீர்கள். முதல் விஷயம் நாவை பாதுகாத்துக் கொள்ளுங்க. 2வது விஷயம் என்ன சொன்னாங்க, உங்க கல்வை பாதுகாத்துக் கொள்ளுங்கன்றாங்க. உங்களுடைய உள்ளத்துல புரண்டு கொண்டே இருப்பது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க இல்லையா, மனிதனுடைய கல்புங்கிறது எப்படிப்பட்டதுன்றா திறந்த வெளியில் பறக்கக்கூடிய பறவையின் இறக்கையை போன்றதுன்றாங்க. திறந்த வெளியில ஒரு பறவை ரெக்கை என்ன செய்யும், காத்தடிச்சா என்ன பண்ணும், எந்த பக்கம் போகும், ஒரு இடத்துல கிடக்குமா? எல்லா இடமும் பறக்கும். அந்த மாதிரி உங்களுடைய கல்வி என்ன செய்யும், புரண்டு கொண்டே இருப்பது. கல்விண்டாலே புரண்டு கொண்டு இருப்பது. அந்த புரண்டு கொண்டு எந்த பக்கம் நம்ம பரட்ட வைக்கிறோம்? துனியாவின் பக்கம் பரட்ட வைக்கிறோமா, மறுமையின் பக்கம் பரட்ட வைக்கிறோமா? இந்த 3ஐயும் நீங்க 3வதா சொன்னாங்க கண்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள்ட. கண்களை பாதுகாத்து 3 விஷயத்தை நீங்க பாதுகாத்துட்டாலே அல்லாஹ்வின் பக்கம் நீங்க திரும்பியவர் ஆவார்கள். அலி ரலியல்லாஹு தஆலா. இன்னைக்கு நம்ம கண்களை எதுக்கு, என்ன கெட்டதை விட்டு நம்ம என்ன செய்யணும்? நான்லாம் தேட்டருக்கெல்லாம் போய் படம் பார்க்க மாட்டேன்ப்பா சொல்லிட்டு அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாக்கணும். இப்ப டிவிங்கிற மோகம்லாம் போய் போனுங்கிற மோகம் நம்மகிட்ட வந்துருச்சு. டிவிங்கிற மோகம்லாம் போய் போனுங்கிற மோகம் வந்துருச்சு. அல்லாஹ் நம்மள அனைவரையும் தேவைக்கு எதை பயன்படுத்தணுமோ அல்லாஹ் எல்லாமே நம்மளுக்கு அல்லாஹ் தந்திருக்கான், எல்லாத்தையும் பயன்படுத்துவோம். அல்லாஹ் கட்டுப்பாட்டோட இன்ஷா அல்லாஹ் பயன்படுத்தி அல்லாஹும் அஸ்அலுக்க கல்வன் சலீமா, யா அல்லாஹ் உன்னிடம் நான் நிம்மதியான கல்வை இதயத்தே கேட்கிறேன். நீ பசீரானவன்,
நான் பார்க்கும் பார்வையெல்லாம் உன்னுடைய பார்வையாக நான் ஆக்கிக்கொள்ள கிருபை செய்வாயாக. என்னுடைய நாவை உன்னுடைய திக்கிரிலேயே நினைத்து கொண்டு இருப்பவர்களாக ஆக்கிக் கொள்வாயாக என்ற துவாவோட இன்ஷா அல்லாஹ் நம்ம இந்த 10 அடையாளம் நம்மள்கிட்ட என்ன அடையாளம் இருக்கு, என்ன அடையாளம் நம்மள்ட்ட இல்லை, இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடினா அந்த 10 அடையாளத்துடைய முத்திரையோட ஜன்னத்தில் பிர்தௌஸ் நயீம்ங்கிற சொர்க்கத்தின் வாசல்ல நுழையக்கூடிய பெண்களுடைய வரிசையிலையும் ஆண்களுடைய வரிசையிலையும் சந்ததிகளுடைய வரிசையிலையும் வல்ல ரஹ்மான் நம்ம அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக. எதை கேட்டோமோ எதை சொன்னமோ அதன்படி நடக்கக்கூடிய தௌஃபிக்கை வல்ல ரஹ்மான் நம்ம அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹிர் ரஹ்வானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ சல்லிம் அலைஹி. சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுபஹானக அல்லாஹும்ம பிஹம்திக நஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக நதூபு இலைக். சுபஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிரஹ்மத்திக யா அர்ஹமர் ராஹிமீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி வஸல்லிம். வலைக்கும் ஸலாம் ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.